இப்ப சமீபத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய கருத்து கணிப்புகள் வந்து வெளியாயிருந்துச்சு. பல முன்னணி சேனல்கள் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுல குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சில கருத்து கணிப்புகள் சொல்லுது. சில இடங்கள்ல திமுகக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுது. நிறைய இடங்கள்ல தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் நெக் டு நெக் இருக்க மாதிரிலாம் நிறைய சேனல்ஸ்ல போட்டிருந்தாங்க. சோ இதை வந்து விஜய் எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒரு பக்கம் கருத்து கணிப்பு நடந்துச்சு, இன்னொரு பக்கம் வந்து கடுப்புல பண்ண கணிப்பு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் கருத்து கணிப்பு ஓரளவுக்கு நேர்மையா பண்ணியிருந்தாங்க, இன்னொரு பக்கம் வந்து கடுப்பில் வந்த கணிப்பு அப்படிங்கிற மாதிரி. என்னடா விஜய்க்கு இவ்வளவு வாக்குகள் இருக்கா, இவ்வளவு விஷயம் இருக்கா, ஓகே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி மக்கள் மனசை வந்து மாத்தலாம் அப்படின்றதுக்காக பண்ண மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி விஜய் அவர்கள் சொன்னாரு. கருத்து கணிப்புல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இத்தனை சதவீத வாக்குகள் வச்சு ஒரு கூட்டணி ஜெயிக்க போகுதுன்ற மாதிரி கருத்து கணிப்பு வந்துருச்சு அப்படின்னா, மக்களோட மனநிலை என்னவா ஆகும் அப்படின்னா, நம்ம ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டு போயிடலாமே, இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு தோத்து தான் போகுது, அதாவது வெளியில போய் சொல்லும் போது நான் ஓட்டு போட்டேன் இந்த கட்சிக்கு பத்தி, அந்த கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துருச்சு சொல்றது கொஞ்சம் பெருமையா இருக்குமே அப்படின்ற மாதிரி மனநிலை வந்து செட் ஆகும். இதுக்காக தான் கருத்து கணிப்புன்றது பாத்தீங்கன்னா அள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. நீங்க தெரிஞ்சு இப்போ ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாசத்தோட ஒரு மையத்துல இருந்து தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய கருத்து கணிப்புல பார்த்துட்டே இருக்கலாம். எல்லா சேனலும் போடுவாங்க. குறிப்பா பல சேனல்கள் வந்துட்டு நிறைய கருத்து கணிப்புகள்லாம் போடுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி மக்கள் மனசை மாத்துறதுக்கு தான். ஸோ அதை மென்ஷன் பண்ணி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு.